ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு வின்டர் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஆலோவேரா ஜெல் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நம்மக்கிட்ட பியூரான ஆலோவேரா ஜெல்லும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி வேணும்னா புக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வின்டர் க்ரீமுக்கு நான் 100 கிராம் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். இதில் ஆலிவ் ஆயில் நான் ஒரு 15 ml சேர்த்துக்கிறேன். 50 கிராம்ஸ் சேர்த்துக்கிறேன். பதினஞ்சு கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஆலோவேரா நீங்கள் எந்த ஜெல் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் ரோஸ் ஜெல் எடுத்துக்கலாம், ரெட் ஒயின் ஜெல் எடுத்துக்கலாம், எந்த ஜெல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஈஸியாக அவைலபிளாக வீட்லேயே இருக்க மாதிரி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ ஆலோவேரா ஜெல் மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ ஆலோவேரா ஜெல்லு நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயிலை நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கலாம், கோகோனட் ஆயில் சேர்க்கலாம், எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஸ்கின்னுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல்லில் இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் பட்ட உடனே எப்படி ஒயிட் கலரில் மாறி இருக்குன்ட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். க்ரீமை பொறுத்த வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் அந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சியே இருக்குது. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு க்ரீம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஜெல்லும் ஆயிலும் சேர்த்து தானே நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ நாள் ஆனாலும் பிரிஞ்சு வராமல் ஒன்றாவே இருக்கும். நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெய்னி சீசனுக்கு வின்டர் சீசன் வந்துருச்சு அப்படின்னாவே கையில், ஃபேஸில் எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். லிப்ஸில் கூட வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கவங்க வின்டர் க்ரீம் யூஸ் பண்ணலாம். அதை நம்ம மோஸ்ட்லி மார்க்கெட்டில் வாங்கி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சிம்பிளாக நம்மளே வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையே இல்லை. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த 2 மட்டுமே போதும். ஆலோவேரா ஜெல்லு, ஏதாவது ஒரு ஆயில், இதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் 50 கிராமுக்கு ஜெல் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 கிராமுக்குள்ளே ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் ஜெல் எடுத்திருக்கேன். அதனால் நான் 15 கிராம் ஆயில் எடுத்திருக்கேன். 20 கிராம் வரைக்குமே எடுக்கலாம். ஆனால் நான் 15 கிராம் எடுத்திருக்கேன். நான் இது கூட விட்டமின் இ ஆயில் சேர்த்துக்கிறேன். அது ஒரு 5 ட்ராப்ஸ் சேர்த்துக்கிறேன். விட்டமின் இ ஆயில் எதுக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்காக நான் சேர்த்துக்கிறேன். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்த்தா சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. அடுத்தது ப்ரிசர்வேட்டிவாக நான் ஃபீனாக்ஸ் எத்தனால் 10 ட்ராப்ஸ் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல். அதாவது நீங்கள் வீட்டு யூஸ்க்கு நீங்கள் கம்மியாக செஞ்சு உடனே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்க தேவையில்லை. அப்படியே இருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்போ மார்க்கெட்டில் ஆலோவேரா ஜெல் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயும் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம அதுக்கு மேலே ஆயிலெலாம் சேர்த்து தான் நம்ம பண்ணுறோம். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ரிசர்வேட்டிவ் தேவையில்லை. நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீனாக்ஸ் எத்தனால் ஒரு 10 ட்ராப்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அது ப்ரிசர்வேட்டிவ் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் ஃபீனாக்ஸ் எத்தனால் ஒரு 10 ட்ராப்ஸ் மினிமம் ஆட் பண்ணாலே போதும். அது ஒரு அப் டு 3 மந்த் தாராளமாக நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். நான் பிஸ்னஸ் ரீதியாக பண்ணுறதுனால நான் ஃபீனாக்ஸ் எத்தனால் மிக்ஸ் பண்ணி தான் செய்வேன். நீங்கள் ஓனாக நீங்கள் உங்களுக்கு செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அது தேவையில்லை, ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம். நான் கையில் அப்ளை பண்ணி காமிச்சேன், பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்மக்கிட்ட இந்த மாதிரி 3 சைஸில் அவைலபிளாக இருக்குது. 25 கிராம், 50 கிராம், 100 கிராம்னு இருக்குது.
நான் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மக்கிட்ட வந்து சோப்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஆலோவேரா ஜெல் வந்து அவைலபிளாக இருக்குது, வின்டர் க்ரீமும் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். க்ரீமோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை வந்து நான் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதை வந்து நம்ம எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, காலையில் நீங்கள் எந்திரிச்சு குளித்த உடனே நீங்கள் வந்து இதை பாடி ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் போட்டு இதுக்கு மேலே கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீட்டிலையே அவங்களும் செஞ்சு யூஸ் பண்ணட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.